பிரைஸ் த லார்ட். சீராக்கின் ஞானம் அதிகாரம் 17 இறை வார்த்தை 29. ஆண்டவரின் இரக்கம் எத்துணை பெரியது, அவரிடம் மனம் திரும்புவோருக்கு அவர் அளிக்கும் மன்னிப்பு எத்துணை மேலானது. கிறிஸ்துவுக்குள் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த புதிய நாளை கொடுத்தமைக்காய் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நன்றியோடு அவரை துதிப்போம். இந்த நாளின் இறை வார்த்தையின் சிந்தனையின்படி அவருடைய இரக்கம் எத்துணை பெரியது, அவரிடம் மனம் திரும்புவோருக்கு அவர் அளிக்கும் மன்னிப்பு எத்துணை மேலானது. ஆண்டவர் இரக்கமுள்ள தகப்பன், இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன், நீதியின் தேவன், நீதியை சரிக்கட்டும் தேவன். நாம் மனம் திரும்பும்போது அவர் நமக்கு மன்னிப்பு தருகிறவராயிருக்கிறார். அதில் நாம் வேதத்தில் நினிவே மக்களை பற்றி பார்க்குறோம். நினிவே மாநகர மக்கள், அந்த நினிவே மாநகர மக்கள் நெறி கெட்டவராய் வாழ்ந்து பாவ சேற்றில் உழண்டு கொண்டிருந்தனர். ஆகவே அந்நகருக்கு அழிவு வரப்போகிறது என்று அறிவிக்க கடவுள் யோனாவை அனுப்புகிறார். யோனா அந்த நகருக்கு வந்து உரத்த குரல்ல சொல்றார், இன்னும் 40 நாளில் இந்த நினிவே நகரம் அழிக்கப்படும். ஏன்னா உங்களுடைய அந்த தீமையான செயல்கள் ஆண்டோம் கண்முன்னே வந்து குவிகின்றன, இந்த நகருக்கு அழிவு வரப்போகிறது என்று சொல்லி அந்த யோனா இறைவை கண்டு சொல்றார். அந்த நினிவே மாநகர மக்கள் கடவுளின் இந்த செய்தியை நம்பி எல்லோரும் நோன்பிருக்க முடிவு செய்கிறாங்க. சிறியோர் பெரியோர் அனைவரும் சாக்குடை உடுத்தி கொள்கிறாங்க. அந்த அரசன் கூட அந்த தன்னுடைய அரியணை விட்டு இறங்கி அந்த அரச உடையெல்லாம் கலைந்து விட்டு சாக்குடை உடுத்தி சாம்பல் மீது உட்கார்ந்தான். ஒரு ஆணை பிறப்பிக்கிறான். நினைவே நகரம் முழுவதும் எந்த அரச அவையினரும் மக்கள் அனைவரும் எல்லாருமே எந்த மனிதர் கூட உணவை சுமைத்து பார்க்கக்கூடாது. ஆடு மாடு முதலிய விலங்குகளோட தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது. மனிதரும் விலங்குகள் கூட சாக்குடை உடுத்தி கொண்டிருக்கணும். ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். தாம் தீய வழிகளும் தாம் செய்து வரும் கொடுஞ்செயல்களும் விட்டொழிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தன் மனதை மாற்றிக்கொள்வார், அவரது கடும் சினமும் தனியும் நமக்கு அழிவும் வராது என்று சொல்லி அந்த அரசன் வந்து ஒரு ஆணை பிறப்பிக்கிறார். எல்லாரும் மக்கள் எல்லாரும் அது கடைபிடிக்கிறாங்க. எல்லாரும் நோன்பு இருக்கிறாங்க, சாக்குடை உடுத்தி கொள்றாங்க, தண்ணீர் குடிக்கல, உணவு சாப்பிடல, முக்கியமாக கடவுளை நோக்கி மன்றாடுறாங்க. அந்த தீய வழிகளிலும் அவங்க செஞ்சு வந்த அந்த கொடுஞ்செயல்களும் அவங்க விட்டொழிக்கிறாங்க. கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழி நின்று விலகியதை கண்டு தன் மனதை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அதனால நம் தேவன் இரக்கமுள்ள தகப்பன், இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன், நீதியின் தேவன். இந்த நாள் கொடுத்த இறை வார்த்தையின் சிந்தனைப்படி ஆண்டவருடைய இரக்கம் பெரியது, அவரிடம் மனம் திரும்புவோருக்கு அவர் அளிக்கும் மன்னிப்பு மேலானது. ஆண்டவன் மன்னிப்பு கொடுக்கிற தகப்பன். அதனால் நம்ம இந்த நாளில் திருவருகை காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. நம்ம ஆண்டவர் பிறப்பு விழாவை கொண்டாட இருக்கிறோம். எல்லோரும் மனம் திரும்புவோம். நம்ம எப்பேற்பட்ட தீ செயல்களை இருந்ததாலும் சரி, ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் அப்புறமான செயல்கள் நம்ம செய்து வந்திருந்தாலும் இந்த நாளில் மன்னிப்பு கேட்டு பிறக்க இருக்கிற பாலகன் நம்மளோட உள்ளத்தில் பிறக்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டு மன்னிப்பு கேட்டு நம் மனதை மாற்றிக்கொள்ளுவோம். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிற சுவாமி. அப்பா, அந்த நினிவே மாநகர மக்களுக்கு ஆண்டவரே, அவங்க செய்து வந்த அந்த தீச்செயல்களும் கொடுஞ்செயல்களும் விட்டொழித்த போது, மனம் மாறிய போது, உம்மை நோக்கி மன்றாடின போது ஆண்டவரே, அவங்க எல்லாவற்றையும் ஆண்டவரே அவங்களை மன்னித்து அப்பா அவர்கள் சொல்லியிருந்த தண்டனை தீர்ப்பை கொடுக்கவில்லை சுவாமி. அப்படியாய் ஆண்டவரே ஏசப்பா, இதோ ஆண்டவரே எங்களை இந்த கரங்களில் ஒப்புக் கொடுக்கிற சுவாமி, எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளையும் இந்த கரங்களில் ஒப்புக் கொடுக்கிற சுவாமி. தயவா என் குற்றம் குறைகளெல்லாம் மன்னித்து ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஒரு மன மாற்றத்தை இந்த நாளை தரும்படியாய் பிறக்கிற அந்த நாள் ஐயா அப்பா நாங்கள் புதுப்படைப்பாய் மாற நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா.
ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலத்தால் இடைக்கட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.